என்னதான் பண்ணாலும் இந்த கருப்பு உளுந்தில் கஞ்சி களிலாம் வீட்டில் சாப்பிட மாட்டுறாங்களா? அப்போ இந்த சட்னி செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு நான் 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உடச்ச உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து முழு உளுந்து, வெள்ளை உளுந்து எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா கலர் மாதிரி வரணும், அப்போ தான் சட்னி வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டி சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். பெருசு அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக சாப்பிட்றத விட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கட்டும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டான இட்லி அப்படி இல்லைன்னா தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.